இதான் இருக்க வேண்டும். அவன் சன்னியாசம் சொல்லி கொடுத்தது தான். அவரை ஒரு 56 பீடம் ஒரு வீடை தான் சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச செய்யணும். நம்ம ஆசை இருந்தால் சாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதற்கு அவர் வாணிக்குளம் சுவாமி செய்தது போல நம்ம செய்யணும். அவங்க சொல்லி கொடுத்தது தான். அதான் அன்றைக்கி சொல்ல பாருங்க, சூரபத்மனுக்கே அது செய்யறதையும் நமக்கு செய்யறதான சாமி சொல்லுவாங்க. அடிக்கடி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சரியான அவர்கள் சொல்வது, அவனுக்கு ஒரு வேதனையோ ஒரு சங்கடங்கள் இருந்தால் சாமி பாத்திரம் போய் கொடுப்பார். சூரபத்மனுக்கு அதை செய்யணும் நமக்கும் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவார்கள். அந்த குருவினுடைய ஆசையினாலே, ஏன்னா அவரிடத்துலலாம் அவங்கெல்லாம் ஆசை பெற்றிருக்காங்க. அவரிடத்திலே வீழ்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் நம்மிடத்திலே வீழ்ச்சி பெற்றவர்கள்லாம் ஆக அவர்களுடைய பிரார்த்தனையாகவும், அது போன்று இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள், அது போன்று சங்கரி அம்மா, அவங்க சுப்ரட்சுமா, இன்னும் மற்ற இளப்பெயர் சொல்லி நினைக்க வேண்டாம். எல்லாரும் சிவப்பணி செய்தவர்கள் எல்லாமே சிவத்தொண்டர்கள். இவர்களுக்கு இதை விட பெரிய ஒரு பொருளும் ஒரு பெரிய பையனும் வேறு எதுவுமே வேண்டாம். இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சாச்சு. ஏன்னா சாமி தன் பணியை செய்ய வைக்கிறாங்கன்னா அவங்க பெரிய பையன் அடைஞ்சாச்சுன்னே அர்த்தம். அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆக அவர்கள் எல்லாம் சிறப்பாக குழந்தழித்து அந்த குழந்தையெல்லாம் வந்து சுப்ரட்சுமா குழந்தையை பார்த்தோம். அவங்கெல்லாம் தொன்று தொட்டு அந்த சிவத்தொண்டலை அவர்களும் வளர்ந்து பெருமானுக்கு செய்யக்கூடிய புண்ணியத்தை நாம் எந்த நேரமும் உள்ள சாமி செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா, அதுக்கு எத்தனையோ இடையூறு வரும். நான் இங்கே வரதுக்கு பல இடையூறு தான். அவங்களுடைய இடையிலே அவர் சாமி அவருடைய சீரர்களுக்கு கேட்க சொன்னோம். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்தேன், இல்லைன்னா காத்தால வந்துடலாமான்னு கேட்டோம். அவருடைய சீரர்களவா சாமி எப்படி சொல்றதோ பண்ணட்டோம். இதான் பதில். நான் கேட்டு சொன்னதுக்கு பதில் அவங்க சொன்னது. அப்போ யார் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அது அவங்க தானே. அவர்கள் எப்படி சொல்லுவார்களோ அதே போல் அவர்கள் செய்கிறாரோ அதே மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சாமி கண்டிப்பாக வந்துடணும், எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, சாமி வராமல் இருக்கக்கூடாது, ஏதோ முடியலைன்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிருக்கோன்னு சொல்லக்கூடியது மனித இயல்பு. ஆனால் அவர்கள் சொன்னது முடிஞ்ச வரைக்கும் வரட்டும், இல்லைன்னா காத்தாலம் வந்தாலும் சரி. இப்படி சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் சரி சீக்கிரம் ஸ்பீடாக போப்பான்னு. ஆக அந்த எல்லாத்தையும் பார்க்க வேண்டும், அந்த பெருமானை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கோடு நான் வந்தோம். அதோடனே எல்லாமே திருப்தியாக இருக்குது, எல்லாமே அமைந்திருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக சாமி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். ஆக இந்த தருணத்தை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிவப்பணிகளை முறையாக செய்ய வேண்டும். இது போன்ற நாளைகளிலே முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயில் வாழ் மக்கள் அனைவரும் சாமிகிட்ட போய் வழிபாடு செய்யணும்னா அவர் பார்த்து இவங்க கொடுன்னு சொன்னால் கொடுத்து ஆகணும். மற்றவங்க தான் யோசனையும் பண்ண முடியாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சாமி இடத்துல போயிட்டோம்னா சாமி பார்த்து செய்யலாம் செய்வார். அதான் ஒரு நகைச்சுவாகவே சில இடத்துலாம் சொல்கிறது. ஒருத்தர் கேள்வி சனி நடக்குது.